சுவாமிநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கிட்டத்தட்ட பொதுவாக ஆன்டி இன்குபன்சி, அரசுக்கு எதிரான அலை இருக்கும், அது 6% இருக்கும், 10% இருக்கும் அப்படின்லாம் மதிப்பிடுவாங்க. ஆனால் அரசு சார்பில் சொல்வது, திமுக சார்பில் சொல்வது, எங்களுடைய ஏதோ ஒரு திட்டம் 1.5 கோடி குடும்பங்களில் போய் சேர்ந்திருக்கிறது, ஏதோ ஒரு திட்டத்தினால் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் முதல்வர் சொல்றார், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? இல்ல, நிச்சயமாக பலன் அடைந்திருக்கிறார்கள். அந்த இடம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய இடம் மிகச் சரியானதுதான். நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்து சேர்ந்திருக்கிறது, பல்வேறு திட்டங்களின் வழியாக சேர்ந்திருக்கிறது. பட் அதை விட மிக மிக முக்கியமா என்னன்னா, 1.82 லட்சம் குடும்பங்கள்ல போய் கணக்கெடுத்தோம், 1.5 கோடி பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறது சாதாரணமா நீங்க அரசு டேட்டாலே தெரிஞ்சிடும். 1.31 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். இது ஒன்றும் கம்ப சூத்திரம் இல்ல. இதற்காக ஒரு கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு 1.82 கோடி குடும்பங்களை சந்தித்த பின்புதான் அரசுக்கு இந்த டேட்டா தெரிய வேண்டும் என்பதில்லை. இயல்பாகவே அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தெரியும், இயல்பாகவே தெரியும். 1.31 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை மட்டும் சென்று சேர்ந்திருக்கிறது. சுவாமிநாதன், இதுல ஒரு கூடுதலான விளக்கம், எந்த திட்டங்கள் எப்படி போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத அவங்க கணக்கெடுப்பு செய்யறாங்க, யாராருக்கு என்னென்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு. அதனை அடிப்படையாக வைத்து விஷன் டாக்குமெண்ட் தயாரிக்கிறது தான் அதுல என்ன பிரையாரிட்டைஸ், எந்தெந்த ஸ்கீம் எல்லாம் மக்கள் சொல்றாங்கன்றப்ப உரிமை தொகை தான் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அடுத்து விடியல் பயணம் இருக்கு, அடுத்து மகளிர் சுய உதவிக்குழு, அது மாதிரி டாப் 10 கேட்டகரைஸ் பண்ணி இதன் மூலமாக அவங்க அரசுன்னு பேசலாம். ஒரு புறம் அரசின் நலத்திட்டங்கள்னு, இன்னொன்னு அதை தேர்தலோடும் கனெக்ட் பண்ணி பேசலாம். அதை தான் முதல்வர் பேசியிருக்கிறார். நீங்க அதை தொடர்ந்து சொல்லுங்க. அதுல ஆமா, நிச்சயமா சார். இப்ப கிட்டத்தட்ட 1.31 கோடி பயனாளிகள் இருக்கிறாங்க. அது எல்லா பல பேருக்கு கிடைக்கல என்று சொன்னாலும் கூட பலருக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு வருகிறது, 1.31 கோடி பேருக்கு வருகிறது. பட் அந்த இடம் எல்லாமே திமுக அரசுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் கூட கொஞ்சம் கரார் தன்மையை காட்டின பின்பும் கூட, கூடுதலா 3 சீட்டு தான் சொன்ன பின்னாடி கூட அந்த கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க. அதை விட மிக முக்கியமா ஒரு வரக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றையும் தேர்தலில் உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னு கரார் தன்மை காட்டக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிநாதம் என்னன்னா மக்கள் நல திட்டங்கள் தான். நீங்க கவர்மெண்ட் ரீதியா நிறைய செயல் திட்டங்களை செய்திருக்காங்க. பட் அது மட்டுமே உங்களுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலையை சுத்தமாக நீர்த்து போக செய்து விடுமானா அந்த இடம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நீங்க 1.30 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருகிறது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல மொத்த குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை 2.23 கோடி பேர், கிட்டத்தட்ட 90 லட்சம் குடும்பங்கள். கேட்டா சொல்லுவாங்க 30 லட்சம் பேர் தான் விடுவிக்கப்பட்டிருக்காங்க, 70 லட்சம் பேர் அப்ளையே பண்ணல, விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட 70 லட்சம் குடும்பங்கள் வெளியில இருக்கு, 30 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப 1 கோடி பயனாளிகள் இன்னும் வெளியில இருக்காங்க. ஆனா தேர்தல் அறிக்கையில அனைவருக்கும் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருந்ததுனால எதிர்கட்சிகள் அதை பிரச்சார யுத்தியாக கையில் எடுக்கிறாங்க. பட் திமுகவுக்கு ஒரு நல்வாய்ப்பு என்னன்னா, அந்த அரசுக்கு எதிரான மனநிலை கொண்ட ஓட்டுகள் முன்னாடி திமுகவுக்கு எதிராக அதிமுக, அதிமுகவுக்கு எதிர் திமுக, இப்ப அந்த இடத்தை பங்கு போடுவதற்காக தமிழக வெற்றி கழகம் தொடங்கி நாம் தமிழர் கட்சி வர ஒரு 4 முனை போட்டி நிலவுகிறது. அந்த 4 முனை போட்டி என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் கொஞ்சம் சிதறடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கான்னா நலத்திட்ட உதவிகளால் பலனடைந்தவர்கள் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. பட் இப்ப நாங்குநேரியில முன்தினம் நடந்த சம்பவமா இருக்கலாம், அவர்களும் அரசின் நலத்திட்டத்தால் பயனடைந்த குடும்பங்களா தான் இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களுடைய குடும்பத்துலதான் அந்த போன்ற குற்றச்சம்பவங்களும் நடந்திருக்கு. சோ இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூவும் கொஞ்சம் எதிரொலிக்கும். அதுல நீங்க சொல்ற மாதிரி அரசுக்கு எதிரான மனநிலைன்றதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்ன பிற இதெல்லாம் நீங்க சொல்லுவது. இப்போ நீங்கள் ரெண்டாக கனெக்ட் பண்ணலாம். அவர் முதல்வர் பேசுகிற போது இதற்கு முன்பு பேசுகிறப்ப 2.10 கோடி ஆட்களை நம்ம போய் சேரணும், நம்மளோட டார்கெட்ன்ற மாதிரி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 2 கோடி குடும்பங்களில் இப்போ உரிமை தொகை இதெல்லாம் ஏதோ ஒரு திட்டம் போய் சேர்ந்துருக்கு. சில குடும்பங்களில் 4 திட்டங்கள் கூட போகுது, நான் முதல்வன் இது மாதிரி. அப்போ ஒரு ப்ரோ இன்குபன்சியையும் பயன்படுத்திக்க போறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? ப்ரோ இன்குபன்சி இருக்கா? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதுவும் நிச்சயமா கிரவுண்ட்ல இருக்கு. உங்களுக்கு அது கட்டாயமாக இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு மனநிலையும் இருக்கு. அதான் நம்ம மகளிர் உரிமை தொகை 1.31 கோடி பேருக்கு போகுங்கிற பொழுது அதுல பெரும்பகுதி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பெருந்தொகை. அப்ப அதனால அரசுக்கு ஆதரவு மனநிலை இருக்கு. பட் அந்த ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் திமுக கொண்டு வரணுங்கிறதுல மெனக்கிடுறாங்க.
நீங்க அதுதான் இன்னைக்கு புதிய சக்தியாக விஜய் போன்றவர்களோ அதிமுகவும் இன்னைக்கு 2000 ரூபான்னு சொல்றாங்க. பதிலுக்கு அதனாலதான் முதல்வரும் 2000 ரூபாய் நாங்களும் எங்க ஆட்சி வந்த உடனே திராவிட மாடல் 2.0 கொடுப்போம்னு சொல்றாங்க. ஒரு 5000 ரூபாய் சிறப்பு நிதி கொடுக்க வேண்டிய சூழல் வருது. இது எல்லாமே நம்ம பயனாளிகளுடைய ஓட்ட சிந்தாமல் சிதறாமல் திமுக தன் பக்கம் ஆதரவு மனநிலை இருக்கானா இருக்கு, நிச்சயமா இருக்கு. எப்படி எதிர் மனநிலை கொண்ட வாக்குகள் பிரிகிறதோ அதே போன்று ஆதரவு மனநிலை கொண்ட வாக்குகள் இன்னைக்கு பாருங்க, விஜய் அறிவிக்கிற பொழுது 2500ங்கிற. அப்ப நீங்க ஒரு அரசு 1000 ரூபாயை வெற்றிகரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1,31,00,000 பயனாளிகள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க 2000ங்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களும் 2000 சொல்ல வேண்டிய சூழல் வருது. அதற்கு பின்பு விஜய் அவர்கள் 2500 இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சோ அப்ப இது பெண்கள் மத்தியில ஆதரவு மனநிலை கொண்டவர்கள் மத்தியில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக களப்பணியை தீவிரப்படுத்துவாங்க. நீங்க சொன்ன போல 1,82,00,000 குடும்பங்களை நேர்ல சந்திக்க வேண்டிய சூழலே அதனால தானே வருது உங்களுக்கு. நீங்க திட்டங்கள் செயல்படுத்திட்டோம். 2011 மிக்சி கிரைண்டர் மின் விசிறி தாலிக்கு தங்க திட்டங்கள், கனவை மெய்ப்படுங்க, கனவை சொல்லுங்க என்றெல்லாம் கிரவுண்டுக்கு போல. நேரடியா 2016 அதிமுக ஆட்சி வந்துருச்சு. மக்கள் நல கூட்டணி ஒரு ஸ்பாயிலராக இருந்தாங்க அன்னைக்கு. அதுதான் திமுகவுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது. இன்னைக்கு 1க்கு 2 ஸ்பாயிலர்ஸ் இருக்காங்கல்ல. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருகிறது. இன்னொரு பக்கத்துல தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை சிதறடிக்குது. பட் திமுக இதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்கிறோம். அவர் சொல்வது மிகச்சரி. ஒரு குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில பலம் இதை இப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறதுனா, பெறாதவர்களுடைய சுவாமிநாதன் இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுனா, பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அணி அமைச்சு இருக்கிறாங்க. இதை இப்படி பார்க்கலாம். இப்ப விஜய் சொல்றாரு, வீட்டுல ஒரு விஜய் இருக்கிறாரு அப்படின்றாரு. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் எங்க திட்டம் இருக்கு அப்படின்றாங்க. ரொம்ப எளிமையா அவங்க சொல்ல வருது, ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு திட்டத்தினால் பயனடைஞ்சிருக்கு, அதனால வெற்றி உறுதி அப்படின்றது. ரொம்ப எளிமையா இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படி? ஆமா, நிச்சயமா. இல்ல, பயன் அடைந்தவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்காங்க சார். நான் அதுதான் சொன்னேன். மிக்சி கிரைண்டர் மின் விசிறி கொடுக்கும் போதும், தாலிக்கு தங்கம் வழங்கப்படும் போதும், ஏதோ ஒரு திட்டம், ஆடு கோழிகள் வழங்கும் போதும் ஏதோ ஒரு திட்டத்தில் பலனடைந்தவர்கள் அதிமுக பிரிவிலையும் இருந்தாங்க. பட் உங்களுக்கு அதை தாண்டி எல்லாம் பயனடைந்தவர்கள் பயனாளிகள் இருக்காங்க. அந்த ஓட்ட சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வரணும். அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு திமுக போன்ற ஒரு கட்சிக்கு, ஒரு 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சிக்கு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வருகிற பொழுது அவர் யார் ஓட்டை எடுப்பாரு என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம். சோ இப்ப வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கார், அது ரொம்ப உள்ளபடியா இல்லையே என்பதை தாண்டி விஜய் வீட்டிலேயே இன்னைக்கு பிரச்சனையும் இருக்கு. அதெல்லாம் மக்கள் மத்தியில அது ஒரு எதிர்மறையை உருவாக்கி இருக்கு. சோ அந்த மாதிரியான கலச்சூழல்கள் மாறுறப்ப நலத்திட்டங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அது கிரவுண்ட்ல ஆன்டி இன்கமன்சியும் இருக்கு, ஒரு ப்ரோ இன்கமன்சியும் இருக்கு அப்படிங்கறதா உண்மை.